வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நடிகரும் இயக்குநருமான மனோபாலா உடல்நலக் குறைவால் காலமானார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். மனோபாலா மறைவுக்கு ரஜினி, கமல்ஹாசன், சத்யராஜ் உள்ளிட்ட நடிகர்கள் இரங்கல். இளையராஜா, பாரதி ராஜா உள்ளிட்ட திரை உலகினரும் இரங்கல் தெரிவித்து வீடியோ வெளியீடு. நான் வீட்டிலிருந்து கிளம்பி கோடம்பாக்கம் பிரிட்ஜை தாண்டுகின்ற நேரத்திலே எவ்வளவு நேரத்தில் எத்தனை மணிக்கு அது தாண்டுகிறது என்று பார்த்து அதே நேரத்திற்காக என்னை பார்ப்பதற்காக, காரிலே பார்ப்பதற்காக பாலத்திலே காத்திருந்த எத்தனையோ டைரக்டர்களில் மனோபாலாவும் ஒருவர். மனோபாலா உடலுக்கு பிரபலங்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி. நாளை உடல் தகனம் செய்யப்படும் என குடும்பத்தினர் அறிவிப்பு. மனோபாலா மறைவு திரையுலகில் ஈடு செய்ய முடியாத இழப்பு என மத்திய அமைச்சர் எல். முருகன் இரங்கல். நகைச்சுவை நடிப்பால் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் என விஜயகாந்த் புகழாரம். ஒரு நகைச்சுவை கடைசியாய் அழ வைத்து விட்டது என கவிஞர் வைரமுத்து ட்விட்டரில் பதிவு. அதிமுகவில் இபிஎஸ், ஓபிஎஸ் பிரச்சனையில் தலையிட விரும்பவில்லை என அமித்ஷா பிரத்யேக பேட்டி. இருவரும் பேசி சுமூக முடிவு எடுக்க வேண்டும் என்றும் நியூஸ் 18க்கு பேட்டி. விரோதிகளுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்துள்ளதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்களை பாதுகாப்பதாகவும் கர்நாடக தேர்தல் பரப்புரையில் சாடல். அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்களாக தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக இதுவரை தான் கூறவில்லை என மகேந்திர சிங் தோனி பேட்டி. லக்னோவுடனான போட்டிக்கு முன்னர் வர்ணனையாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில். சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் டிக்கெட் விற்பனையின் போது கூட்டத்தால் போக்குவரத்து நெரிசல். காவலர்கள் தடியடி நடத்திய நிலையில் சாலை மறியல். கடலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் 2 நாட்கள் லேசான மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே மஞ்சுவிரட்டில் காளை முட்டியதில் காவலர் உயிரிழப்பு. காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் சாமந்தி பூக்களை கால்நடைகளுக்கு சாப்பிட கொடுக்கும் விவசாயிகள். விலைவீழ்ச்சி காரணமாக வாடுவதால் நடவடிக்கை. மகளிரின் இலவச பயணத்தால் வருவாய் இழப்பு ஏற்பட்டு சில தடங்களில் பேருந்துகள் நிறுத்தம். கிராம சபை கூட்டத்தில் தென்காசி ஆட்சியர் துரை ரவிச்சந்திரன் பேசியதால் சர்ச்சை. அரசு பஸ் 13ஆம் நம்பர் என்ற பஸ்ஸில் வந்துட்டு இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதில் அந்த பஸ் வர்றதுக்காக என்ன முயற்சிகள் இருக்கோ அதை கண்டிப்பாக எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதில் இப்போ பாசிபிலிட்டி இருந்ததுன்னா நம்ம வந்து இப்போ பேசி உங்களுக்கு நான் தக்க நடவடிக்கை எடுக்கிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தி கேரளா ஸ்டோரி படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட்டால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு. தமிழ்நாடு அரசுக்கு உளவுத்துறை எச்சரிக்கை.
சித்திரை திருவிழாவை ஒட்டி மதுரை மாசி வீதியில் விமர்சையாக நடக்கும் தேரோட்டம். பட்டத்து அரசி மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருத்தேரை பரவசத்துடன் இழுத்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். தங்கம் விலை ஒரே நாளில் 728 ரூபாய் உயர்வு. 46,000 ரூபாயை நெருங்குகிறது ஒரு சவரன் தங்கத்தின் விலை. சேலம் சூரமங்கலம் மீன் மார்க்கெட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. பார்மலின் ரசாயனம் கலக்கப்பட்ட 130 கிலோ சிக்கியதால் அதிர்ச்சி. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொடிவேரி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிப்பு. தங்கலான் படப்பிடிப்பின் போது நடிகர் விக்ரமுக்கு காயம். படப்பிடிப்பில் பங்கேற்க மாட்டார் என அவரது மேலாளர் தகவல். மன்னார்குடி அருகே திருப்பத்தூரில் திருவிழாவில் மின்விளக்கு பொருத்திய போது விபத்து. மின்சாரம் பாய்ந்து 17 சிறுவன் பலி. உளுந்தூர்பேட்டை அருகே கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் தேரோட்டம். தாலியை துறக்கும் நிகழ்வில் ஒப்பாரி வைத்த திருநங்கைகள். டெல்லியில் 11வது நாளாக போராட்ட வீரர்களுடன் PT உஷா சந்திப்பு. வீரர்களின் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். செர்பியாவில் பள்ளியில் புகுந்து கண்மூடித்தனமாக சுட்ட சிறுவன். 8 மாணவர்கள் உட்பட 9 பேர் உயிரிழப்பு.